ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூரில் ஈஜிபுரா அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ கோதண்டராமர் டெம்பிள், அதாவது பெருமாள் கோவில். இங்கே 150 டன்னில் ஆன ஒரே கல்லால் ஆன ஒரு பெருமாள் சிலை நிறுவி இருக்காங்க. இந்த கல் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கொரக்கோட்டை அப்படிங்கிற ஊர்லேருந்து 150 டன்னு ஒரே கல்லை வெட்டி எடுத்துகிட்டு போனாங்க. அது திருவண்ணாமலை வழியாக தான் பெங்களூருக்கு போச்சு. திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் தெரியும், அந்த சிலையை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே திருவண்ணாமலையில் ஒரு பெரிய லாரியில் 200 டயர் கொண்ட ஒரு லாரியில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. திருவண்ணாமலை ஆளுங்கெல்லாம் போய் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு வந்தாங்க. அந்த கல்லில் ஈஜிபுரா அப்படிங்கிற இடத்துல சிலை வடித்து நிறுவி இருக்காங்க. இப்போ திருவண்ணாமலையிலேருந்து அது போகணுன்னா திருவண்ணாமலையிலேருந்து பஸ் பிடிச்சி பெங்களூர் போகிற வழியில் சில்க் போர்டு அப்படிங்கிற இடத்துல இறங்குனீங்கன்னா அங்கேருந்து பக்கத்தில் தான் ஈஜிபுரா. 20 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆட்டோவில் கொண்டு போய் விட்டுருவான். அங்கே அந்த கோதண்டராமர் சிலை நிறுவி இருக்காங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, 60 அடி ரோட்லேயே அந்த லாரியை திருப்ப முடியாமல் அந்த 150 டன்னு எடை கொண்ட அந்த கல்லை கொண்டு போக முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு போனாங்க. ஆனால் அந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க குடியிருப்பு இருக்குது. ரெண்டாவது அங்கே திருப்பவே முடியாது, அவ்வளோ சிக்கலான இடம். அவங்க எப்படி தான் அங்கே உள்ளே கொண்டு போய் அந்த சிலையை நிறுவனாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். கோவில் மராமத்து பணிகள்லாம் நடந்துகிட்டே இருந்தது. நான் போனப்போ அந்த சிலைக்கு ஒரு பெரிய மாலை, அது கிரெயின் கொண்டு மாலை போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். என்னால் அங்கே முழுசாக அந்த சிலையை தனியாக எடுக்க முடியல. ஏன்னா அந்த கிரெயின் ஒரு 6-7 மணி நேரமாக அந்த மாலை போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் நான் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டேன். இந்த கோவிலில் ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீ ராமநவமி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொண்டாடுவாங்க. அந்த தேதி அந்த கோவில் நிர்வாகமே அறிவிக்கும்.